பீச் பாரம் பார்த்தீங்களா? எங்கம்மா? பீச் பாறை மாதிரி. இது பேர் என்னம்மா? பீச். எங்கே இருக்குது அந்த பூ? எங்கே இருக்குது பூ? அது பிஞ்சு. இன்னொரு காய்கறி. இன்னொரு காய்கறி அங்கே இருக்குது. இது எப்படி இருக்கும்? இந்த டேஸ்ட் எப்படி இருக்குண்டி? இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். மரம் கூட ரொம்ப இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு. பூ மட்டும் நிறைய இருக்குது பார்த்தியா? ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குது? வைட்டமின் சி இருக்கோ? நல்லா அழகாக இருக்குல்ல? இந்த பூ அழகாக ரோஸ் கலரில் இருக்கு இல்லை குட்டிமா? பூ என்ன கலரில் இருக்குது? பிங்க் கலரில் இருக்குல்ல? உன் ட்ரெஸ் கலரும் அது ஒன்றா இருக்குடி. பாரு, உன் ட்ரெஸ் கலரும் இந்த பூ கலரும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒயிட்டாக சேர்ந்து இருக்குல்ல? பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதில் நிறைய பண்டு அறுப்பு தேனி வேற பாரு, உள்ளே போய் குடிக்குது பாரு, தேனை குடிக்குது பாரு. சரி, ஓகே. இது நிறையா மருத்துவ குணம் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அந்த பழம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இது வந்து லங்ஸ் அண்ட் ஓரல் கேன்சர் வர்றதெல்லாம் இது ப்ரிவெண்ட் பண்ணுறது, பார்த்துக்கோங்களேன். இந்த பீச்சஸ் பழத்தில் வந்து விட்டமின் ஏ நிறையா இருக்குது, சரிங்களா? அந்த பழமும் பிங்க் கலரில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து அயர்ன், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது, சரிங்களா? அதனால் பாடி ஃப்ளூயிடை ரெகுலேட் பண்ணுது. தயவுசெய்து இந்த பீச் பழம் கிடச்சிதுன்னா, இப்போ அன்சீசன், பட் அந்த பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும். பழத்தை சாப்பிட்டீங்க